ஹாய் கைஸ். வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் மீட் பண்ணி. ஒரு மாதிரி ஆஃபீஸ் காலேஜ்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டக்கப். ஸோ ஹியர் வி ஆர் பேக். ஒரு அகைன் ஒரு கிரிக்கெட் ரவுண்ட் வீடியோ நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் த நெக்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் ப்ராபப்லி யூ கேன் டிராவல் வித் அஸ், ஹேவ் சம் குட் மெமரிஸ். ஏஷியா கப், இந்தியா ஸ்ரீலங்கா சீரியஸ். ஸோ மெனி டாக்கிங் பாயிண்ட்ஸ். யா சாய், சாய் ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? கௌதம் குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. சென்னை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பைல ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது சாப்பாடுலாம் நமக்கு. சூப்பர். To start with, Gautam Gambhir நம்ம செகண்டா வச்சுக்கலாம். So first let's speak about our India women's team. ஸோ நான் பர்சனலா நினைச்சது என்னன்னா, இந்த டீம் வந்து இட் ஹாஸ் ஆல் த குட்ஸ் டு கோ அவுட் அண்ட் பீட் அவுட் ஏஷியா கப். ஏஷியா கப்ல இவங்களை பீட் பண்ற இன்னொரு ஸ்ட்ராங்கான டீமே இல்லைன்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபா இருந்தது. பட் ஃபைனல்ஸ்ல செம்ம டீம், 8 விக்கெட்ஸ் வின் ஸ்ரீலங்கா, சரியான சேஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் தாட்ஸ், தென் ஐ வில் பிட்ச் இன் மை தாட்ஸ். ஆஃப் யூ கைஸ். வாட் ஐ ஃபீல் இஸ் இட்ஸ் ஓகே. நான் லைக் நம்ம என்னதான் டாமினேட்டிங் டீமா இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் தோப்போம். அது எப்படியும் அது நடதான் போகுது. ஒரு நாள் அது இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி தோத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? பங்களாதேஷ் கூட 2018 நினைக்கிறேன், 18-16லயோ. ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த ஒரு மேட்ச் வந்து நம்மள மாத்திராது. நம்ம டாமினேட்டிங் டீம் இல்ல, ஸ்ரீலங்கா வந்துட்டாங்க அப்படின்னு. ஸ்ரீலங்கா இப்போ வந்திருக்காங்க, இட்ஸ் ரியலி குட். அது நல்ல விஷயம் தானே அது. ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட் இன்னும் காம்படிட்டிவா மாறுது இன்னும். ஸோ we have to work hard now. ஏசியா கப் ரொம்ப ஈஸியா போக முடியாது. லாஸ்ட் டைம் மாறலாம், சரி ஏசியா கப் தானே அடிச்சிடலாம் அப்படின்னு. குட் சைன்ஸ் ஐ திங்க். ஸோ ஸ்ரீராம், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு. அதுக்கப்புறம் அதேதான் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பிலே தெரியுது. நானும் சில அப்ப இல்லையா? அப்போ நானும் தான் நினைச்சது இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம். இல்ல ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா, இட்ஸ் நாட் அபவுட் த லாஸ். ஆஸ் சாய் செட், தோக்கறதுலாம் வந்து ரொம்ப பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். பட் எப்படி தோத்தோன்னு நினைக்கச்சேதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது எனக்கு. இந்த கைண்ட் ஆஃப் அந்த ஹர்மன் வந்து விட்ட கேட்ச்லாம் வந்து ரொம்ப ஜூனியர் லெவல்ல ஒரு கிளப் கிரிக்கெட் லெவல்ல கூட அது ஒரு டஃப்பான டேக்லாம் கிடையாது. அவ்வளவு பேட். சோ அந்த அவ்வளோ ஈஸியான ஒரு கேட்ச டிராப் பண்ணா ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி வின்னிங் மேட்சஸ். ஒரு 3 ஓவர்ஸ்ல 2 கேட்ச் நினைக்கிறேன். தேர்ட் மேன்ல ஒரு ஃபைன் லெக்ல ஒரு புல் அடிக்க போய் அங்க ஒரு கேட்ச வந்து லைக் பால புல்லின் பண்ணி உள்ள தள்ள போயிட்டு பவுண்டரி எங்க இருக்குன்னு அவேரா இல்லாதனால பால தள்ள போய் அது ஒரு 6 விடுவா. அந்த அர்மன் விட்டதெல்லாம் வந்து டேம் சிட்டர். சோ அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஒரே வந்து ஒரு கம்பைலேஷன் போட்டானுங்க, இந்தியா உமன் இந்த ஃபீல்டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரன் கோல். இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினைச்சேன்னா, இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்டலாம் ஆஸ்திரேலியா கிட்டலாம் வந்து வேர்ல்டு கப்ல போய் மாட்டுவோன்னு. பட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி ஃபீல்டிங் அண்ட் போலிங் இருந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் போவோமானே டவுட் தான். ஃபைனல்ஸ் இல்ல, லீக் ஸ்டேஜ் ஆடிடுவோம். அதே மாதிரி செமிஸ்ல மாட்டுவோம். செமிஸ்ல ஆஸ்திரேலியா வருவாங்க, பேய் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சொல்லுவாங்கல்ல இல்ல வருவான் பேய் மாதிரி வருவான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஆஸ்திரேலியா ஃபீல்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், உமன்ஸ் மென்ஸ் 2 பேருமே ஃபீல்டிங் பேய் மாதிரி இருக்கும் முக்கியமான கேம்ல. அது இந்த மாதிரி ஏசியா கப் ஃபைனல்னு வரும்போது லிட்டரலி சிட்டர் மட்டும் இல்ல, யாரோட கேட்ச்னு பாருங்க, சமர விக்ரமா ஆஸ்திரியா. அப்போ அவங்க நம்ம சமாரி அவங்க நம்ம எடுத்துட்டோம். அப்போ உள்ள பேட்டரி அவங்க தான் அடுத்து. இவங்களும் அப்ப எடுத்திருந்தா கண்டிப்பா மாறி இருக்கும் கேம். ஏன்னா இலங்கை டீம் பொறுத்தவரை காலங்காலமா ஒரே விஷயம் தான், சமாரி கட்டப்பட்டவங்க ஒரு பேட்ஸ்மேன், அவங்களுக்கு பேட்டர், அவங்களுக்கு அவங்களுக்கு எடுத்துட்டு அந்த டீம் காலி அப்படியா இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி சமாரி கட்டப்பட்டு எடுத்துருவோம் முடிச்சலாம்னு நினைச்சேன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஹிட்டர் கேட்ச் நம்ம விட்டப்போ அது மொத்தமா கேம் மராலியா மொத்தமா அடிச்சது. நம்ம இந்தியன் டீம் ரொம்ப டவுன்ல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேட்ச் விட்ட அப்புறம். என்னன்னா இப்போ நம்ம நிறைய மேட்ச்ல பாத்துருக்கோம் இந்த மாதிரி கிரன்ச் மூமெண்ட்ஸ்ல வந்து கேட்ச் எல்லாம் டிராப் ஆயிருக்கு. அது வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து இப்போ அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்னால ஆகுதா,
இல்ல மேட்ச் நம்ம கையில இருக்கு ஸ்ரீலங்கா தானே அப்படிங்கறதுனால ஆகுதா? எதனால கேட்ச்? ஏன்னா வந்த கேட்ச் ஆனஸ்ட்லி அவ்வளவு டஃப்பான கேட்சும் கிடையாது. சோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். சி நம்ம வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடல, அதனால வந்து நீங்க இதெல்லாம் கமெண்ட் பண்ணலாமான்னு சில பேர் எல்லாம் கேட்பாங்க. பட் அந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் விடுறதுக்கு ஆப்வியஸ்லி ஹேவ் டு டேக் இன் கிரிட்டிசிசம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தட் வாஸ் சோ ஈஸி. ப்ரெஷர்லெஸ் கம்பிள் ஆற கேட்ச் அது கிடையாது. நீ வந்து ப்ரெஷர்னால விடுற கேட்ச் அது கிடையாது. கரெக்ட், அதான் ஆன் கேட்டேன். எனி கிவன் டே ரன் பால் அடிக்கிற ஒரு அண்டர் 12 மேட்ச்ல கூட அந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் டிராப் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேட்ச நீ விடுறனா யூ ஆர் எய்தர் ப்ராபப்ளி இன் a வெரி பேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான லைக் கோலி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தா தெரியுமா, இவரோட ஒரு 1 இயர்ல வந்து கிட்டத்தட்ட 13-15 கேட்ச் விட்டான் ஒரே சீரீஸ்ல. இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியால இந்த ODI T20 சீரீஸ்லாம் கண்ணாபின்னான்னு கேட்ச் விடுவான் கோலியே. இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர், வாஷிங்டன் சுந்தர் பால் ஒரு கேட்ச் விட்டு அந்த பால் ரன் அவுட் வர அடிப்பான். ஆமா இஃப் யூ ஆமா ஸ்டில் ஆமா ஆமா. ரிமெம்பர். சோ ஒரு பிளேயர் ஒரு பேட் ஃபேஸ்ல போச்சே, நத்திங் கோஸ் வெல் ஃபார் ஹர்ன்றதான் கான்செப்ட் அங்க. பட் யா அதே மாதிரி தான் யா சோ லைக் அவங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஹார்மன் இன்னைக்கு டே ஃபுல்லாவே அவங்க டேவா இல்ல. பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிஸ் அது. அவங்க அவுட் ஆற பாலே இல்ல அது. அது அந்த மாதிரி ஃபைனலா இல்ல பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா இப்படி எனக்கு ரெண்டு போறாங்க விக்கெட். இன்னொரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆனது என்னன்னா, ஐ ஆம் நாட் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் உமா சேத்ரி அண்ட் ஹர்மன்பிரீத் பிளேயிங் அஹெட் ஆஃப் ஜெமிமா ராட்ரிக்ஸ். ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ்லாம் வந்து த பிளேயர் ஷி ஹேஸ் டு பேட் 3. இந்தியன் டீம் வந்து நீங்க தலைகீழ இருந்து தண்ணி குடிப்பீங்களோ இல்ல பிரியாணி தின்னீங்களோ, அவ 3 ஆடணும். அதுக்கேத்த மாதிரி தான் உங்க டீம் காம்பினேஷன் ஆடணும். அவளை 5 ஆட போறேன்னு சொல்லிட்டு நீங்க டீம் இறக்குனீங்கன்னா வேர்ல்டு கப்ல உதவாங்கிறது கன்ஃபார்ம். அதுவும் வேர்ல்டு கப் இப்போ வரப்போகுது இன்னொரு 3 months. உமா சேத்ரி எங்க இருந்து 1.5 months தெரியல அவங்க. யா திடீர்னு ஏன் இப்ப புதுசா ட்ரை பண்றீங்க? வேர்ல்டு கப் கொஞ்சம் அப்புறம் ட்ரை பண்ணலாமே அது. ஏன்னா எவ்வளவு நாள் எக்ஸாக்ட்லி இருந்தாங்க மேல. அதுதாங்க எங்க திடீர்னு ஸ்ட்ராட்டஜி. வரும்போது அப்படிதாங்க எல்லாரும் ஏமாத்துவோம். ஓ அப்படியே நாங்க வந்து எங்களுக்கு தெரியல, நாங்க தப்பா பண்றோம் அப்படின்னு ஏமாத்தி ஃபைனல்ல போய் அடிப்போம். நீங்க வேணா பாருங்க வேர்ல்டு அடி கப்ல போய். முதல்ல ஃபைனல்ல ஃபைனல் போவீங்களா? ஆமா செமிஸ்ல ஆஸ்திரேலியா வருமா அவனை தாண்டணும் நீ ஃபைனல் போறதுக்கு. எடுத்த உடனே ஃபைனலுக்கு போயிட்டாரு. ஹர்மன் பிரீத் ஒரு இருக்கு ஒரு 100 இன்கமிங் இருக்கு. இருங்க, உங்களுக்காகவே அடிக்க வந்தா போறாங்க. சந்தோஷம் தான் பாருங்க. She எனக்கும் looks ஹர்மன் in a very bad state of mind ரா. எனக்கு 100 வரும்னு தோணல ஹர்மன் கிட்ட இப்பத்திக்கு. நான் இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 2 மேட்சும் கிரவுண்ட்லன்னு பார்த்தேன். லிட்டரலி நம்ம வந்து செகண்ட் மேட்சா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரைட், நம்ம பெரிய டார்கெட் சேஸ் பண்ணி தோக்குவேன். அந்த மேட்ச் ஒரு 2 வந்து ஜெமிமா வாஸ் கோயிங் ஆல் கன்ஸ் பிளேசிங். கடைசி 5 ஓவர் 75 ரன்னும் அடிக்கணும். வேற லெவல்ல ஆடணும். ஹர்மனுக்கு என்ன பண்றாங்க, பாயிண்ட்டுக்கு கட்டுக்கு போட்டு கட்டுக்கு 2 ஃபீல்டர்ஸ் வச்சுட்டா ரன்னே ஆட வரல அவளுக்கு. 2 ஃபீல்டரை வச்சுட்டு கட்டுக்கு போட்டா ரன்னே வரல அவ சைட்ல. சோ அப்படியே நிறுத்திட்டாங்க ஒரு 2 லெவல். அந்த அவ்வளவுதான். சோ லிட்டரலி அது எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கா ஹர்மன். ஷி ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட், டெவலப் சம்திங் அண்ட் கம் பேக். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜிஸ் வேர் டூ பேட். நடக்கும் கிரிக்கெட்ல இந்த மாதிரி நடக்கும் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அவுட்டோ போறது, ஒரு ஷெல்ல இருக்கிறது, சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதை கான் த்ரூ பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும். அப்படியே என்னதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணாலும், என்னதான் நீ எவ்வளவு வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனா இப் இட் நாட் மென்ட் டு ஹேப்பன், இட் won't happen for a certain period of time. So hopefully she அதுதான் நான் gets சொல்ற back to பாயிண்ட். form before World Cup. அதான் நானும் சொல்லுவேன். அந்த வேர்ல்டு கப் அந்த ஃபார்ம் வந்துட்டா நல்லா இருக்கும். அது வந்து எப்படி வரப்போறான்னு தெரியல. பட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹர் பர்சனல். ஷி ஹேஸ் டு கம் பேக். அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் இன் ஹர் ஓன் ஹேண்ட்ஸ். அவ்வளவுதான். She will come back. விமென்ஸ் ஏசியா கப்ல இருந்து Hopefully. அடுத்த செக்மெண்ட் போவோமா? யா போவோம்ப்பா, வாங்க ஜிஜி கம்பீருக்கு வாங்க. தான்யரா. ஜிஜி. நேத்துதான் ஒரு மீம் பார்த்தேன். டெத் போலர்ஸ் இன் ஜூன் மந்த், பும்ரா, சிராஜ் அஸ்வின். டெத் போலர்ஸ் இன் ஜூலை மந்த், ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் அண்ட் ரியன் பராக். இல்ல ப்ரோ, இதெல்லாம் Bro, சும்மா honest-ஆ, ஆனா ஒரே ஒரு நிமிஷம் சாயி ப்ரோ, Yeah, yeah. ஹானஸ்டா சொல்லுங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம வின் பண்ணுவோம்னு நினைச்சீங்களா? சாரிடா, நான் மேட்சே பார்க்கல, தூங்கிட்டேன். ப்ரோ நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, இவ்வளவு ஆனஸ்டி வேணாம் ஆன் ஸ்கிரீன்ல. இல்ல சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெயிப்போம்னு. ஏன்னா ஆர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 2% சான்ஸ் கொடுத்தானுங்க. 98% ஸ்ரீலங்காக்கு 2%. ஸ்ரீலங்கா பசங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட மோசமா இருக்காங்க ஜி. நீங்க என்னடா ஷாக் மாட்டது, நான் பண்றேன் பாரு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இது என்னன்னா மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் முன்னாடி. இந்த மாதிரி பும்ரா வந்து அப்படிங்க இருக்குமா, கை வந்து கோலிங் போடுவோம், சும்மா
டீம் எல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா உண்மையிலே போடுறான் போட வச்சுட்டு ஏன்னா அப்படியே நினைச்சு ஏன்னா உண்மையிலேயே அவன் வரான் bowling போடுறான், அதுவும் எப்போ டெத் ஓவர்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது அந்த 2 overs 9 இருந்தப்போ சும்மா குத்து மாதிரி தான் இருந்துச்சு இருக்க மாதிரி அது ரிங்கு சிங். ப்ரோ ஆனா ஒரு எப்படியும் விஷயம், சும்மா வச்சிருவானுங்க கொடுத்தானோ அப்படின்னு. இல்ல சும்மா கொடுத்தானோ இல்ல பிளான் பண்ணி கொடுத்தானோ, ஆனா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது. எப்படி நம்ம இந்த 2011 அப்போலாம் ஒரு பார்ட் டைம் பவுலர் ஷேவாக்கு, யுவி, ரெய்னா இவங்க எல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ண பாக்குறான் கௌதம். அது எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் பிடிச்சிருக்கு. தான். ஆனா ஏன்னா seriously. கௌஷிக் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தப்ப கேட்டிருந்தான் ஒரு 2 months முன்னாடி, ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி பார்ட் டைம் போடுறது இல்லை, ஏன் போடுறது இல்லைன்னு. I mean, நான் இப்ப போன சொன்னேனே இருக்காங்க வெளில கொண்டு வர பண்றாரு மாட்டோம். இப்ப கம்பீர் அதை பண்றாரு இப்போ எல்லாம் கொண்டு வராரு. குட் சைன்ஸ். 2 things டா. சோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தனா அவங்களுக்கு வந்து 19th ஓவர் அண்ட் 20th ஓவர் கொடுக்குறாங்க. ரியான் பராக் 4 ஓவர் மேட்ச்ல போடுறானா, திஸ் இஸ் நாட் மேட்ச்ல எடுத்த டிசிஷன் கிடையாது. இதெல்லாம் நெட்ஸ்ல ப்ராப்பரா மீட்டிங்ல பிளான் பண்ணி எடுத்த டிசிஷன். சோ தே ஆர் லுக்கிங் ஃபார் அ ப்ராப்பர் பேக்கப் ஃபார் ஈவன் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா வாஷி அடிக்கடி இன்ஜூர் ஆகி போயிடுறான். சோ ஆப்வியஸ்லி அவனுக்கே ஒரு பேக்கப் யோசிச்சு பாரு. சோ இப்ப ரியான் பராக் போட ஆரம்பிச்சானா, யூ ஆர் ஹேவிங் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் bowl அகைன் அட் நம்பர் 5 who can take you from a situation of 40 for 4 to 120 for 4. அந்த மாதிரி சூப்பர் பேட்ஸ்மேன் அவன். போலிங் ஸ்கில்லும் கொண்டு வந்துட்டான். அண்ட் அதே மாதிரி நீ வந்து ரிங்கு சூர்யாவெல்லாம் வந்து நான் ஐ வில் நாட் டெல் தட் இட் இஸ் சும்மா கொடுத்தாங்கலாம். கம்பீர் பண்ட கூப்பிட்டு கிளியர், நான் ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்தேன். கம்பீர் பண்ட கூப்பிட்டு கிளியரா சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் தான் ரிங்கு வாஸ் த்ரோன் த பால். சோ த கான்செப்ட் வாஸ் ஷுட் ஹவ் பீன் சிம்பிள் கான்செப்ட் என்னவா இருந்திருக்கும்னா, நீ பார்ட் டைமர் யூஸ் பண்ணு, சான்ஸ் எடுப்பானுங்க. ஏன்னா 2 over 10 run. ஆனா விக்கெட் ஒன்றும் பாட்டா விக்கெட் கிடையாது. பால் கண்ணா பின்னான்னு திரும்புது, நின்னு திரும்புது. அதுவும் வந்து குயிக் டர்ன் கிடையாது, நின்னு திரும்புது. T20 விக்கெட்ல நீ டெஸ்ட்னா நின்னு திரும்புற பால் ஆடிடலாம் ஒரு ரன். T20ல நீ 2 overல 10 run அடிச்சாதான் வின்னு. நீ பார்ட் டைமர் குடு, பால் திரும்பும், சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு எடுத்தானுங்க. தட் ஒர்க் அவுட். அந்த தில்லுக்கு தான் உங்களுக்கு துட்டு கிடைச்சது, வேற எதுவுமே மேட்டர் இல்ல. சிம்பிள் as that. என்னதான் நீங்க பிளானிங் தெரியுது நீங்க சொன்ன மாதிரி. கண்டிப்பா மேபி அந்த பொசிஷன் தான், மேபி அந்த விக்கெட் டர்ன் ஆகுது, நம்மள்ட்ட 2 ஸ்பின்னர் இருக்காங்க, போட்டு பார்ப்போம் என்ன வருதோ வரட்டும் அப்படின்னா. கரெக்ட். இருந்தாலும் 2 overs 9 run கண்டிப்பா விட்டுற கூடாது. நான் இட்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் என்ன சொல்லுவோம், அவங்க தான் நம்மள்ட்ட பண்ணிட்டாங்க, அவங்க கேம் தான். அப்கோர்ஸ் கண்டிப்பா யோசிச்சு பாரு. இப்போ ரியான் பராக் வந்து இவ்வளவு சாலிடா 4 overs T20ல போடுறானா, வாட் வில் பி த காம்பினேஷன் ஆஃப் ஓடிஐ டீம்னு பார்த்தோம்னா, எனக்கு ஓடிஐ டீம் காம்பினேஷன் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி ரோஹித் அண்ட் கில் இஸ் கோனா ஓபன், கோலி at 3, நம்பர் 4 இஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா சூரியகுமார் யாதவ் சிங்கிள் ஃபார்மேட் பிளேயர்னு கிளியரா சொல்லிட்டாங்க கம்பீர், அண்ட் இஸ் கோயிங் டு லீட் தட். நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி KL ராகுல், solid at its peak and quality at its peak. Number 6, Hardik Pandya has made himself unavailable for ODIs. So you can play Rinku Singh, who is a left-hander and who can still roll his. He has made himself unavailable for the ODIs. Personal issues. So you can play either Rinku Singh, or you can play Riyan Parag, or you can play Shivam Dube. Shivam Dube ஆடுனா you get an extra middle seam, what you call this a medium pacer option. ரியான் பராக் அவங்க ஆடுறதுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாரு. ஏன்னா வந்து ஸ்டில் 35 overs நீ உள்ள போனா கூட யூ ஸ்டில் கெட் 15 overs. பராக் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் 10 overs செட்டில் ஆயிட்டானா 5 overல என்ன காட்டுவான்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இஃப் இஸ் கோயிங் டு போல் 5 to 7 overs of off spin every game, யோசிச்சு பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ரியான் பராக் 4, 5, 6. நம்பர் 7 is going to be அக்ஷர் பட்டேல், நம்பர் 8 is going to be குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் 3 பேசரு. இதுவே வந்து வாஷிங்டனையும் அவனுங்க ஆடணும்னு டிசைட் பண்ணானுங்கன்னா, பிகாஸ் ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ், நம்பர் 7 will be அக்ஷர், நம்பர் 8 will be வாஷி, நம்பர் 9 will be குல்தீப், will play 2 pacers. வெரி பாசிபிள். அந்த மாதிரி இல்லடா, அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, ரியான் பராக்கு பதிலா they will play Shivam Dube to get a third medium pace option. தேர்ட் மீடியம் பேஸ் ஆப்ஷன் கொண்டு அக்ஷர், வாஷி, குல்தீப் 3 பேருமே கூட ஆடலாம். சோ நம்மளுக்கு இப்போ ஃபிளெக்சிபிலிட்டி. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, மணி காம்பினேஷனை ரொட்டேட் பண்ணி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தும் பாத்துடலாம். சோ சஞ்சு சாம்சன் பார்த்தனா வந்து நான் இந்த IPL CSK RR மேட்ச்ல சேப்பாக் ஸ்டேடியம்ல 10 பேர் RR ஜெர்சியை போட்டு உட்காந்துறதா அதுல நான் ஒருத்தன். எங்க சான்ஸ்ல நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் RR ஜெர்சி போட்டு உட்காந்துருங்க. ஆனா நான் சொல்றேன், வைத்தர்ஸ்லாம் இருக்கு சஞ்சு ஆடுற கிரிக்கெட்டை பார்த்தா. எனக்கு புரியல என்ன பண்றான். இல்ல இந்த மாதிரி அவன் கிரிக்கெட் ஆனா எனக்கு புரியல, என்ன என்ன எதுன்னு எனக்கு புரியல. அண்ட்
ரியான் பராக் அந்த சான்ஸை யூஸ் பண்ண விதத்துல எனக்கு தெரியும் ஹில் பி கிவன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் நம்பர் 6 ஓடிட்டு தோணுது. 40 ஃபார் 4ல இருந்து குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடி எடுத்துன்னு போனா பிளஸ் வெரி குட் வித் த பால். ஐ திங்க் இஸ் மேக்கிங் a statement to கம்பீர் and கம்பீர் is absolutely backing him. அப்கோர்ஸ் ரியான் பராக் வந்து ஒரு சென்சேஷனல் டேலண்ட். அது நம்ம வந்து ஆர்ஆர்லயே பார்த்தோம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அவன் எவ்வளவு ட்ரோலுக்கு போனா, அதுக்கப்புறம் எப்படி ஒரு 22 வயசு தான் bro ஆகுது. ஒன்னும் பெரிய வயசுலாம் எக்ஸாக்ட்லி கிடையாது. ஒரு 20 வயசு எக்ஸாக்ட்லி பையனை ஒரு 19 வயசு பையனா அவன் இருக்கும்போது அவனை இப்படி ட்ரோல் பண்ணிருக்காங்க எல்லாரும். சீரியஸ் டேலண்ட். அவன் அவன் வந்து ஒரு ஃபியூச்சர் டைமண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். அவனை பத்தி பேசும்போது சஞ்சு சாம்சன் என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே இப்ப சஞ்சு சாம்சன் இடத்துல நீங்க சுப்மன் கில்ல வச்சு பாருங்க. அவன் ஒரு 2 மேட்ச் டக் அவுட் ஆகுறான். அவனுக்கு 10 மேட்ச் தருவாங்கல்ல. இப்ப சொல்றேன், சஞ்சு வந்து ரொம்ப மட்டமா ஆடினான், கேவலமா ஆடினான். ஆனா சஞ்சுவை நம்ம இப்பவுமே நம்ம ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து ஆடினா பார்த்தே இல்லை நானும். ஒரு கூட வருவாங்க, ஒரு மேட்ச் தருவான், அதுல விட்டுருவான் மேட்சை. ஸோ அப்ப உள்ள வரப்பெல்லாம் அவனுக்கு கசை ரெண்டே இருக்குல்ல. அப்ப தோனி இருந்தாரு அப்போ இருந்துச்சு, கேஎல் இருந்தான் அப்போ இருந்துச்சு, இப்ப ரிஷப் பண்ட் இருக்கான். இப்ப அடுத்த சென்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு ப்ரெஷர் இருக்கான். என்ன நீங்க சொல்றது கரெக்ட் தான். ப்ரெஷர் அவன் பர்மனன்ட் பிளேஸ் இல்ல, அவனுக்கு பேக்கே இல்லன்னு சொல்றான். அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ப்ரோ இப்போ இந்தியன் பிளேயர்னு பாத்தீங்கன்னா நீங்க யார் உள்ள வந்தாலும் அவனுக்கு ப்ரெஷர் இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ ரியான் பராக் வந்து நேற்று ஆனா இப்ப அவனுக்கு ப்ரெஷர் இல்லையா? எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவனுக்கும். பெர்ஃபார்ம் பண்ணாதானே ப்ரோ உண்டு. இப்போ சுப்மன் கில்லுக்கு ஏன் சான்ஸ் தராங்கன்னா அவன் ப்ரூவ் பண்ணிருக்கான். செஞ்சுரி அடிச்சிருக்கான் T20ல. ஓடிஐல எப்படி கிழிச்சு கொடுத்துருக்கான். ஏதோ இப்போ 2 செஞ்சுரி 2023ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியன் டீம். சோ இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் அவனுக்கு இருக்கு. சும்மா வந்து சுமன் கில்ல வந்து யாரும் தூக்கி விடல. நம்ம பாத்துருக்கோம் அவனால என்ன பண்ண முடியும். கம்பேர் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. கம்பேர் பண்ணாலும் சுமன் கில்ல அஹெடா இருக்கான் சஞ்சு சாம்சனுக்கு. சஞ்சு சாம்சன் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ 4 மேட்ச் ஆட விடுறாங்கன்னா அதுல 4 மேட்சுமே அவன் அடிக்க மாட்டேன். என்ன பண்றது சொல்லுங்க. 4 மேட்ச் அவன் ஆடினதே இல்ல தொடர்ந்தவன். மேக்ஸிமம் 2-3 ஆடிருப்பான். தொடர்ந்து ஆடினா சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு மேட்ச் அதை அடிக்கணும்ல. இப்போ நீங்க ஒரு பொட்டன்ஷியலாவது காட்டணும்ல. பொட்டன்ஷியல் இல்லன்னு நான் சொல்லல, அத காட்ட மாட்டான்னு தான் சொல்றேன். ஒன் பாயிண்ட்ரா டு சாய் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन. நீ என்ன சொல்ற 4 மேட்ச் கண்டினியூஸா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற. தட் இஸ் ஒன் சாட்ஸ். ஆனா ஆஸ் அ பிளேயர் உனக்கு தெரியுமா இல்லையா, உன்னோட பிளேஸ்க்கு எவ்வளவு சண்டை இருக்குன்னு தெரியுமா இல்லையா? ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் ஸ்பாட்டுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, உன்னோட பர்சனல் ஸ்பாட்டுக்கே எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ரிங்கு சிங் உட்கார வச்சுதான் நம்ம சிவம் துபே கூட்டின்னு போனோம். பர்ஃபார்ம் பண்ணானா இல்லையா? ஃபைனல்ஸ்ல 35 ரன், யூஎஸ்ஏ கூட 35 ரன். நான் என்ன சொல்றேன், நான் உன்னை 100 அடின்னு சொல்லடா. பட் நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் டக்கார ஓகே உள்ள போற, அடுத்த மேட்ச் ரிசப்ட் பண்ணிட்ட டிராப் பண்ணிட்டு உன்னை ஆட வைக்கிறாங்க, உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்ட்டு. இதை விட பெரிய சான்ஸ் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? சீரியஸ் வின் பண்ணிட்டோம், ரொட்டேட் பண்றாங்க எல்லாம் ஓகே. அந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் இருக்கான், ரியான் பராக் இருக்கான், எல்லாரையும் தாண்டி ஒன்ன வந்து நம்பர் 3 அனுப்புறாங்க. ஒன்ன நம்பர் 3 அனுப்புறாங்கன்னா உன்னுடைய பெஸ்ட் ப்ரிஃபர்ட் பொசிஷன்ல நீ சொல்லப்படுற நம்பர் 3 உனக்கு தராங்க. போன மேட்ச் நீ டக்குன்னு தெரியும், 4வது பால் எதுக்கு பேட்ட விடுற? உன்னால அந்த விக்கெட்டோட அந்த கண்டிஷன்ஸ் ஏன் நம்மளால அசஸ் பண்ண முடியல? அது மட்டும் தான் பிரச்சனை. அவன் எனக்கு அடிக்காத பிரச்சனை இல்ல, அவன் பேட்டை விட்டு அவுட் ஆவான் பாத்தீங்களா? எப்படா உன் விக்கெட்டுக்கு எப்ப நீ ஃபர்ஸ்ட் அந்த வெயிட்டேஜ் கொடுக்க போற? நம்மக்குள்ள பேசுவோம்டா சீனியர்ஸ் லெவல்ல, உங்க விக்கெட்ஸ்க்குன்னு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்கடா, அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் குவாலிட்டி கொடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுங்கன்ட்டு. சரி ஆப்வியஸ்லி கௌதம் கம்பீர் நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுமே அந்த டீம் டாக்ல கிளியரா சொல்லியிருக்கான், லேர்ன் டு அசஸ் த கண்டிஷன்ஸ். இது வந்து தோனி அப்போலன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே நம்புற ஒரு விஷயம், நீ உள்ள போனா யூ கான்ட் ஜஸ்ட் கோ அண்ட் லீவ் யுவர் பேட் அட் எவ்ரி பால். எவ்ரி விக்கெட் இஸ் டிஃபரெண்ட், எவ்ரி டர்ஃப் இஸ் டிஃபரெண்ட், எவ்ரி 22 yards இஸ் டிஃபரெண்ட். நீ போனா நான் இஷ்டத்துக்கு போவேன், என் பேட்டை சுத்தம்லாம் தம்பி பருப்பு வேகாது. சரி சூரியகுமார் அடிக்கிறானா, சூரியகுமார் என்ன ஃப்ரண்ட் ஆஃப் டிக்கெட்ல அடிக்கிறான், அன்னைக்கு இவனை அடிச்சான், அசரங்காவை அடிச்சான், ஒரே ஓவர்ல 4 ஸ்வீப்ல பவுண்டரி அடிச்சான். இந்த விக்கெட்டுக்கு இந்த பேஸ்க்கு நான் இந்த ஷாட் தான் ஆடணும். ஆனா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்ல அடிக்க தெரியும். அப்படியே அவன் கவர்ஸ்ல ஸ்டேஸ் பண்ணாம ஸ்வீப் ஆடுறான். அதே விக்கெட்ல வந்து ஸ்வீப் தான் ஆடினான் சூர்யா, இவன் ஸ்ட்ரெயிட்டா ஆட போறான். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ உன்னோட விக்கெட்டுக்கு அந்த இது நீ கொடுக்கணும்னு நினைச்சோன்னா நீ கொடுக்கலாம். பட் இஸ் நாட் புட்டிங் தட் அந்த பிராண்ட் ஒரு டேக்னு வாங்க பத்தி அவன் விக்கெட்டுக்கு அந்த டேக் அவனே அவனுக்கு போட்டுக்க மாட்டேங்கிறான்.
அண்ட் அன்னைக்கு கீப்பிங் தர ஒஸ்டா பண்ணிருக்கான். ஹைலைட்ஸ்ல பார்த்தேன். ஐ திங்க் ஹி இஸ் லூசிங் ஹிஸ் ஓன் பிளேஸ். அவன் நீங்க வந்து அந்த டீம்ல இருக்கும்போது சான்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு அவன் மட்டும் தான் காரணம். ப்ரெஷரை அவனே ஃபீல் பண்றாங்க. லைக் கீப்பிங்ல ரெண்டு மேட்ச் அவுட் ஆயிட்டு திரும்ப கீப்பிங் வரப்போ அதெல்லாம் மைண்ட்ல போடும்ல. 2 மேட்ச் அவுட் ஆயிட்டோம், இனிமேல் திரும்ப சான்ஸ் வரவங்களோ இல்லையான்னு தெரியல. அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் திங் அபவுட் சஞ்சு சாம்சன், நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எல்லா டீம்லயும் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல்லாம் நீங்க யார் போனாலும் அவனை எடுத்துடலாம் விக்கெட். அந்த மாதிரி தான் ஆடுவான் அவன். நீங்க ஒரு 10 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணுவான். ஆனா அந்த 2 மேட்ச் ஸ்கோர் அடிச்சிருவான் உங்களுக்கு வின் பண்ணி தருவான். நம்ம பார்த்தோம், நம்ம லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் இன்னும் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஐ கெஸ் ஹான்ஜோ கம்ஸ் இன் தட் கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ். ஐ திங்க் ஈவன் ரிஷப் பண்ட்டுமே அதே தானே சொல்றது. அவனும் ரிஷப் பண்ட் வந்து இப்போ மேக்ஸ்வெல் ரிஷப் பண்ட் ஏன் டீம்ல ரெகுலரா எடுக்கிறாங்க அவங்க அடிக்கலனா கூடனா, அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லயே ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ அவனால அடிக்கலனா கூட அவன் அடிச்சிருவான். ஆனா சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே தாண்டல. அவரும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வரல அவர்கிட்ட இருந்து. என்ன சொல்ல T20 இல்ல வரல. பட் நான் இதுக்கு ஆடான ஒரு கொஸ்டினும் கேட்கறேன். இது வரைக்கும் சஞ்சு எங்கேயாவது அவன் எக்ஸ்பேக்டர் பிளேயரா பிராண்ட் பண்ணிருக்கானா? ராஜஸ்தான் ராயிலே ரியான் பராகையும் ஹெட்மேன் என்னோட எக்ஸ்பேக்டர்னு சொல்றீங்க, சஞ்சு ஆங்கர் என்னன்னு சொல்றீங்க. அந்த ரோல தானே நீ இந்தியாவுக்கும் ஆடணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீ கேரளாவுக்கும் ஆங்கரா உன்னுடைய லீட் ரோல் தானே ஆடுற. அங்கேயும் நீ எக்ஸ்பேக்டர் ஆடுறது இல்லையே. உன்னை லீட் ரோல் எடுத்து ஆடுன்னு தானே சொல்றாங்க, எக்ஸ்பேக்டர் ரோல் பண்ணா சொல்றது இல்லையா? அப்படியே அவன் எக்ஸ்பேக்டரா இருக்க ட்ரை பண்ணுவான். அப்படி பண்ணனா அது பிளேயரா நீ பண்ற மிகப்பெரிய பிளண்டர் இல்லையா? மேபி பட் ஐ ஃபீல் நான் சம்திங் அவன் எனக்கு என்ன எனக்கும் சஞ்சு சாம்சன் பிடிக்கும். ஆப்வியஸா கௌஷிக் ப்ரோவும் சஞ்சு சாம்சன் பிடிக்கும். பிடிக்கிறது பிடிக்காது இங்க பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் தான். we are just saying that அவனோட பொசிஷனை அவன் லூஸ் பண்றதுக்கு அவனே காரணமா இருக்கானே அப்படின்னு எங்களோட வருத்தம் தான் சொல்றோம். எனக்கும் மத்தமாக அந்த மீம் வரும்ல, டே பரமா படிடா அப்படின்ற மாதிரி, டே பரமா கொஞ்சம் ரன் அடிடா, நீ டீம்ல ஆடணும்னு ஆசையா இருக்குடா அப்படின்ற ப்ரோ அதிகமான அடி ப்ரோ. நானும் எவ்வளவு முட்டு தரத்துக்கு அது குடுறா ஓடிஎஸ்ல கூட எடுத்துக்கலாமே எனக்கு தெரிஞ்சு. ஓடிஎஸ்ல இப்ப லாஸ்டா அவன் செஞ்சுரி எடுத்துருக்கான் சவுத் ஆப்பிரிக்கால. இப்ப நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த டிராப் அவன் ரிஷபன் ராகுல் வந்த உடனே கரெக்டா. பட் வேற வழி இல்ல. ஆனா வந்து கம்பீர் வந்து கிளியரா சொல்லியிருக்கான், பங்களாதேஷ் தான் வந்து அவன் he was very clear. கம்பீர் பங்களாதேஷ் வந்து ரிஷப் பண்டோடைய டெஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்புறமா லாங் ஃபார்மேட் ஆடுறான். அதுக்கான அவனுக்கு ட்ரையல் ரன்னா தான் நான் ஓடியே வைக்கணும்னு சொல்லியிருக்கான். பட் ஓடியிலே ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் ஆடினாதான் பெருசு. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி வந்து உனக்கு கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் மிடில் ஆர்டர் சீல்டு. உனக்கு ரிஷப் பண்ட் நம்பர் 6 ஆட மாட்டாங்க. நம்பர் 6ல கம்மன் ஹூ கேன் போல தான் ஆடுவாங்க. இட் வில் பி எய்தர் ரியான் பராக் ஆர் சிவம் துபே. ரிங்கு சிங் கூட தேர்ட் ஆப்ஷனா தான் வச்சுப்பாங்க. கிவன் தட் அகைன் உனக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கான், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா அக்ஷர் பட்டேல் இருக்கான், வாஷி வேணா அவனும் ஆடுவான். சோ உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு பண்ட்டுக்கே ரெண்டு அவுட்ன்றச்சே ஆப்வியஸ்லி சாம்சனும் கஷ்டம் தான், ஒன்னும் பண்ண முடியாது. சி இதுவே சாம்சன் இந்த 2 T20ல ஒரு வேற லெவல்ல ஒரு 50-60 அடிச்சுதான் வைங்க, ஐ வுட் ஹவ் சேட் தட் சாம்சன் ஷுட் ஹவ் பிளேட் irrespective of they play or not. நான் அட்லீஸ்ட் அச்சு சண்டை சும்மா வந்து சோசியல் மீடியால இருந்து சண்டை போட்டு பொடி பிடி பண்ண ஆடணும்ட்டு அதுக்கு அவன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான். சரி விடுங்க, அதை விடுங்க. ஓகே, லாஸ்ட் பிஃபோர் விக்கெட் லாஸ்ட் டாபிக் அபவுட் MLC. MLC எல்லாம் எதுவும் பேச போறது இல்ல, ஜஸ்ட் இஸ் ஒன் மேன் ஸ்டீவ் ஸ்மித். லைக் அப்படியே நாஸ்டாலஜியா இருந்துச்சு எனக்கு. அப்படியே அந்த பழைய பார்ப்போம்ல அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 10 வருஷம் முன்னாடி. மிடில் வருவான், படி ஆடுவான், ஆஃப்ல வெளியே போட்டான், மடக்கி அடிப்பான் லெக் சைட்ல. திரும்ப அந்த இன்டெஸ்ட் பாக்குறேன் இருந்துச்சுன்னா நீங்க பாத்தீங்களா? நீங்க ஏதாச்சும் ஹைலைட்ஸ் பார்த்தேன், டேட்டா பராக் மாதிரி இருந்தது கேம் பார்க்கும்போது. ஆனா வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா நாட் பிக்கிங் ஹிம் அண்ட் கெட்டிங் குரூப் ஸ்டேஜ் எலிமினேஷன் வந்து அவன் கேம்ல கிளியரா தெரிஞ்சது. நான் இருக்கேன்டா, என்ன விட்டு ஏன்டா நீங்க போய் அவஸ்தப்படுறீங்க, என்ன ஆட வைக்கடாரா. அதாவது வந்து ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் T20 செட் ஆக மாட்டான்னு சொன்னான். அங்க போய் ஃபைனல்ஸ்ல போய் 40 பால் 80 பொழந்துட்டு இருக்கோம். பொழந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச வாங்கி, டேய் நான் தாண்டா கிளட்ச்னா நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் இப்ப நீங்க ஸ்டீவ் ஸ்மித் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு
ஓடிஎஸ்லயும் ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான், இதுலயும் ஆவரேஜ் பிளேயர் தான் T20ஸ்லயும். பட் எங்க டாப்ல வரானா அந்த ஓடியில நல்ல Clutch பிளேயர் தாங்க, moments. ஆவரேஜ் பிளேயர்லாம் இல்லைங்க. இல்ல அந்த டாப் 4ல கம்பேர் பண்றப்ப நான் சொல்றேன். இப்போ ஒரு கோலியை கம்பேர் பண்ணா ஸ்டீவ் ஸ்மித் இல்லவே இல்ல, அவன் ஃபெடரர்ல எங்கேயோ விராட் இருப்பான் கீழே. கோலியோட நீங்க யாரை கம்பேர் பண்ணாலும் அவங்க ஆவரேஜ் இல்ல பிளேயர். அவன் கம்பேர் பண்ணாங்கல்ல, அதான் சொல்றேன், கம்பேர் பண்ணாத சொல்றேன் நானு. பட் அவன் எங்க டாப்ல வரானா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா அவன் கூட ஆடுற பேட்டிங் ஆடுற பாருங்க, டிராவிஸ் ஹெட் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான். அவனை நீ ஓவர்டேக் பண்ணி ஆடுறோம்னா இட்ஸ் ரியலி கிரேட் சம்திங். அவ்வளவு போஸ்ட் பண்ணி ஆடுறதெல்லாம் ஃபுல் ஸ்டாப். கரெக்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, லைக் லாஸ்டா அப்ப அந்த இனிஷியல் டேஸ்ல ஹி வாஸ் கம்பேர் டு ஏபிடி, லைக் அவர் 23-14 அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ண பிளேயரை அப்படியே ஒரு டெஸ்ட் பிளேயரும் குத்துறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ஃபேர். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் டெஸ்ட் ஆஸ் என் ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, டெஸ்ட்ல வந்து அவன் வந்து அவனோட கோட்டை டெஸ்ட் வந்து அது ஒரு டெஸ்ட் வந்து ரீசனால அவரோட தான் அவனை வந்து கோட்டை. டெஸ்ட் அதுல வந்து அப்படியே டெஸ்ட்ல வந்து பெரிய பிளேயருங்கிறனால அவனோட இது வந்து ஓவர் ஷேட் ஆகிட்டு அவன் டெஸ்ட்ல வந்து அப்படியே அதுல வந்து ரீஜன் ஆயிட்டான். வேற இதுனா அது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் வந்து பெருசா ஃபார்ம் காமிக்கல. T20 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான் கொஞ்சம் இந்த பீரியட்ல. பட் he had the potential பண்ணாங்க. பட் ஸ்டில் அவன் வந்தானா ரொம்ப மறுபடியும் சிம்பிள்ரா. கம்பேக் கொடுத்தா நல்லதுதான் அவன் ஆஸ்திரேலியாவுக்கு. வந்து he was just like முடிஞ்சா இந்த ரெட் பால் எடுங்கனான்ற ஒரு பிளேயரா மாறி நான் ஒரு அவதாரம் எடுத்தான். he in fact he himself took red ball as his priority, so nothing to ஆமாமா. blame, and he was கண்டிப்பா exactly கண்டிப்பா so அங்கதான் வந்து it was his own decision making na, red ball taking red ball as his priority அவ்வளவு. அதுல இருந்து தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ நானு. கண்டிப்பா கண்டிப்பா bro. ஆனா இந்த மாடர்ன் எரால எல்லாரும் ஒயிட் பால் T20 T10 போற இதுல இல்ல நான் ரெட் பால் ஆடுறேன், அது ப்ராக்டிஸ் பண்றேன், அது இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஒரு கிடைச்சோம். ஏன்னா டஃபஸ்ட் ஃபார்மேட் கிரிக்கெட்லயே நான் வந்து ஈஸியா இந்த மாதிரி T20 வந்துட்டு ஒரு 10 பால் ஆடினா 20 இயர்ஸ் எடுக்கலாம். அவன் இந்த மாதிரி ஜெயிக்கலாம் ஆட்டு ஆரம்பி பண்ண மாதிரி அதை பண்ணாம இது டெஸ்ட் என் ஃபார்மேட்டும் நான் இங்க ஆட போறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆடினான். லைக் ஹி வாஸ் ஒன்லி ஃபியூ ஃபாரின் பேட்டர்ஸ் ஹூ டாமினேட்டட் இன் இந்தியாவில் வந்து அடிச்சான், இந்தியாவை செஞ்சுரி அடிச்சான். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த யாரும் பண்ணதில்லை. எனக்கு அவனும் அவரை seriously great stuff. Hope he gives a comeback in the game. White ball for sure. பாப்போம். அப்படியே நம்ம அப்படியே hopefully சீசனோட அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல வந்து நம்ம TNPL பத்தியும் பேசுவோம். ஏன்னா அதை பத்தி நிறைய இருக்குடா பேசுறதுக்கு. நம்ம பசங்க நிறைய பேர் இல்லாட்டி பயங்கரமா ஆடி இருக்கானுங்க. எல்லாரையும் பேசணும் கண்டிப்பா. ஆனா அவங்கள பத்தி பேசவே இல்ல. நம்ம அதனால அதுக்காக ஸ்பெஷலா அது வந்து ஸ்பெஷல் வீடியோவா வச்சிருக்கோம். ஏன்னா இதுலயே கவர் பண்ணி வீடியோ போயிடுங்கிறதுக்காக எப்படி எல்லாம் முட்டு கொடுக்க வேண்டியா இருக்கு பாருங்க. பரவாயில்ல ஸ்பெஷல் வீடியோவா அதை வச்சிருக்கோம் TNPL. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல வருமா ப்ரோ? நெக்ஸ்ட் வீக்ல we can connect in 3-4 daysல we'll bring it as a special video. TNPL முடிஞ்சிரும்ல, சோ முடிஞ்சோனே ஒரு வைண்ட் அப் பண்ணி நம்ம ஸ்பெஷல் பிளேயர் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் நிறைய நல்ல நாடி யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பெரிய என்னோட பிளேயர் ஆஃப் தி டூர்னமென்ட் அப்படிலாம் பேசி we'll connect ஜாலி பண்ணுவோம். சோ எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. வணக்கம். Next வீடியோல சந்திப்போம். Bye. So if you are more into cricket, follow if you like our content, you can subscribe, like and share the content.